ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் ராம் முழுவதும் ஒரு மலையில் ஏறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அடுத்த வசனத்தில் படிக்கிறோம், பொழுது விடிந்த போது சீசர்களை வரவழைத்து 12 பேரை தெரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் சீஷர்களை என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். 12 பேரை தேர்ந்தெடுக்கணும். இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்தாரா? நீண்ட நேரம் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பொழுது விடிந்த உடனே அவருடைய வேலை சீஷர்களை ஆயத்தம் பண்ணணும். அவங்க உலகத்தை கலக்கிறவங்களாக மாறினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னன்னு சொன்னால், ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் செய்யாமல் அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் நம்ம அப்படி போயிடக்கூடாது.